குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. குழந்தை பத்துக்க கூட வக்கு இல்லாம இருப்பானுங்க. எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிட்டு சுத்துவானுங்க. நினைச்சா வேணும் வெறுப்பு பாக்குறாடா நீ. யாரா நீ? உன்னை பத்தி நான் ஏன் பேசுறேன்? அண்ணாமலை குட். நீயா வரைஞ்ச? அப்படிதானே சொல்லணும். என்னத்த வரைஞ்சிட்டான்னு அவங்ககிட்ட அப்படி பேசுற? ஏய், பாட்டின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. என்ன அரைஞ்சிருவேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கிழிச்சு போடுறீங்க. உங்களுக்கு அது சாதாரண பேப்பரா மட்டும்தான் தெரியுது. உதாசீனப்படுத்தி கிழிச்சு போடுறீங்க. இவெல்லாம் எனக்கு பாடம் எடுக்கிறா. அறிவில்லைங்கிறப்ப மத்தவங்க பாடம் எடுக்கத்தானே செய்வாங்க. எவ்வளவு காசு செலவாகும் அதெல்லாம் யோசிச்சுதான் இவனை இங்க கொண்டு தள்ளிட்டு போயிட்டு. நீ 16 வயசு குமரியா? இந்த பாட்டியா இருந்தா பாசத்துல ஒரு வாட்டியாவது போன் பண்ணிருக்கணும். நீ உடனே மீனாக்கு கால் பண்ணி கிறிஷ பத்தி விசாரி. கிறிஷோட பாட்டி தான் கூப்பிடுறாங்க. நீ பேச. இங்க நடக்கிறது எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சு பாத்துக்கிட்டே இருக்காளு. அம்மா சேர சோழ பாண்டிய பரம்பரையில இருந்து வந்தவங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு கூடிய சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? என்ன ஹாஸ்பிட்டல் பக்கம்? உடம்பு எதுவும் சரியில்லை. ஓடி ஆடி உழைக்கிறவனுக்கு உடம்புக்கு எதுவும் ஆகாது. நல்லதா இருக்கு. உன் அக்கா பண்ற வேலைக்கு நான் தான் எங்கேயாவது போய் முட்டிக்கணும். அந்த காரணத்தை சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கான். முத்து மீனா கிட்ட வளர்ந்தா ரொம்ப நல்ல பையனா வளரும். முதல்ல நீங்க இருந்து கிளம்படி. நீயே போய் உன் வீட்டுல எல்லார்கிட்டயும் உண்மையே சொல்லிடு. தயவு செஞ்சு நீ சும்மா இரு போதும். அவ எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட சும்மா சீன் போட்டுட்டு